சோரியாசிஸ் வருது அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தல் செயலில் ஒரு பிரச்சனை. அது எதனால் தூண்டுவிக்குதுன்னு பார்த்தோன்னா, பித்தம், உடம்பினுடைய உஷ்ணத்துடைய அளவு கட்டுப்பாட்டிலே இல்லாமல் ரொம்ப எக்கச்சக்கமாக உடம்புல தேங்கி நிற்கிறது தான். நமக்கு என்ன ஆகணும், மோஷனில் யூரினில் வேர்வையாக வெளியே வரணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உடம்பு இருக்கவங்களுக்கு என்ன ஆகும், உடம்புலையே தங்கி தங்கி இது சருமத்தை பாதிக்கும். ரத்தத்துலேருந்து டேரெக்டாக போகிறது இந்த ஸ்கின்ல தான். ஸோ ரத்தத்தை சுத்தம் பண்ணும்போது தான் இவங்களுக்கு என்ன ஆகும், உடம்பு நல்லா தெளியும். ஃபஸ்ட்டு விஷயம் புதினா, சரிங்களா? புதினா, கொத்தமல்லி இது எல்லா ஃபார்ம்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இப்படி நான் ஒரு விஷயம் நான் பண்ணால் நல்லா குறையும், நான் தொடர்ந்து இதை பண்ணுவேன்னு சொன்னால், அருகம்புல் இருக்குது பாருங்கள். அருகம்புல் ஒரு 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 கைப்பிடி பொடியாக கிடைக்குதோ இல்லை ஃபுல்லாக நமக்கு சாராக அது ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனா கூட அருகம்புல் ஒரு கட்டில் எடுத்துக்கிட்டு, ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, இது மூணுத்தையும் என்ன பண்ணணும், நல்லா அரைச்சி சாறு எடுங்க. சாறை என்ன பண்ணணும்னா தொடர்ந்து ஒரு 21 நாள் காலையில் எழுந்துச்சு ஃபஸ்ட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு உணவு முறையில் கொஞ்சம் ஹீட்டு பண்ணக்கூடிய விஷயங்களை கம்மி பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது ஹீட்டு தான் பிரச்சனைன்றதே தெரியாமல் சும்மா வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெய், ஆயின்மெண்ட்டு என்னென்னவோ பூசி பார்ப்பாங்க, சரியே வராது. உள்ளேருந்து அது பிரச்சனை ஆறி வந்தால் தான் உங்களுக்கு வெளிப்புறத்தில் அந்த மாற்றங்கள் தெரியும். ஹீட்டுனால தான் ரொம்ப இருக்குது. ஸோ முறையான மருந்துகள் எடுப்பதுக்கு முன்னாடி உடம்பு டீடாக்ஸ் ஆகணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 21 டேஸ் இதை பண்ணுங்கள். நல்லா பண்ணும்போதே உங்களுக்கு புதுசாக வர பேச்சஸும் நல்லா வராமல் இருக்கும். அந்த ரெட்னஸ் நல்லா குறைஞ்சி வரும். எதிர்பார்த்தல் செயலும் படிப்படியாக குறையும். மலச்சிக்கல் பிரச்சனை கட்டாயம் இருக்கவே கூடாது. வயிற்றுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வெண்பூசணி கூட கொஞ்சம் அப்பப்போ உங்களுடைய உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீர் காய்கறிகள் ரெகுலராக சேருங்க. வெளியே சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல தண்ணி குடிங்க, நீர் காய்கறிகள் எடுங்க, பழங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. உப்பு புளிப்பு காரம் சேர்ந்த உணவுகளை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அதோடைய அளவுகளை நல்லா குறைச்சி வைக்கும்போது தான் உங்கள் உணவு பழக்கமும் இதற்கு கொஞ்சம் ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஸோ முறையான சிகிச்சை மூலியமாக இந்த சோரியாசிஸ் பிரச்சனையை குணப்படுத்த முடியும். நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்படக்கூடிய இந்த சோரியாசிஸ் பிரச்சனையை உள் மருந்துகளும் வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகளும் கொடுத்து படிப்படியாக ஒரு 3லேருந்து 6 மாதங்களுக்குள்ள புது பேச்சஸ் வரதையும் ஃபுல்லாக நம்ம சரி பண்ணிவிடுவோம். அந்த தோல் உறிஞ்சு வரக்கூடிய நிலைகள், ரெட்னஸ்ஸு, எல்லா விதமான சோரியாசிஸ்க்குமே மூலிகை மருத்துவத்தில் நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் தீர்வானது இருக்குது.